நம்மளுடைய வாழ்க்கையில் எவ்வளோ டெசிஷன்ஸ் நம்ம எடுத்துக்கொண்டு இருக்கும் பொழுது தடைகளாக வருதா, பிரச்சனைகளாக வருதா? கல்யாண காரியம் முடிக்கிற நேரத்தில் நீங்கள் இருப்பீங்க, தடைக்கு மேலே தடை, பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை. அந்த இடத்துக்கு ஆவியானவர் உங்களை கொண்டு போய் சமாதானமாக நிறுத்த விடலை. ஏன் விடலை? அது கர்த்தருக்கு சித்தமான காரியம் அல்ல. கர்த்தருக்கு சித்தமான காரியமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாம் லேசாக, எல்லாம் சுலபமாக சமாதானத்தோடு நடக்கும். ஒரு இடத்துல தடை வருது, ஒரு ஜாபுக்கு நீங்கள் போய் அப்ளை பண்ணுறீங்க, உங்களுக்கே ஒரு தடை வருது அப்படின்னா இது அவருக்கு பிரியமில்லாத காரியம், அவருக்கு சித்தம் இல்லையோ அப்படின்னு சொல்லி ஜெபிச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும்? அடுத்த காரியங்களுக்காக நம்ம கடந்து செல்லணும். அந்த இடத்துல உட்கார்ந்து நம்ம என்ன பண்ணணும்? அவருடைய வார்த்தைகளை கேட்கணும். இங்கே பாருங்க, பவுல் அவர் சும்மா எங்கேயும் போல ஊழியத்துக்காக போகிறாரு. ஆசியாவில் வசனத்தை சொல்லணும், சுவிசேஷ